இப்போ நம்ம ஆக்சுவலாக எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பெத்லஹேமில் வந்து இந்த ஒரு சின்ன வாசல் வழியாக வெளியே தெரியும் பாருங்க, அவ்வளோதான் என்ட்ரன்ஸு சின்னது. அது வழியாக உள்ள கூடி தான் நம்ம வர முடியும். இதுதான் வந்து நேட்டிவிட்டி சர்ச், அதாவது இயேசு கிறிஸ்து பிறந்த அதுக்கு மேலாக ஒரு ஆலயம் கட்டப்பட்டது. எல்லா படையெடுப்புகளுக்கும் முதலாக, அதாவது கான்ஸ்டன்டைன் நோபல் அவங்களுடைய தாயார் வந்து குயின் ஹெலேனா வந்து ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து பண்ணாங்க. அவர்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய ஓட்டோமன் எம்பையர்ஸ், இஸ்லாமியர்கள் வந்து படையெடுத்து வந்து அவர்கள் கட்டின பல ஆலயங்களை அழித்து அந்த இடத்துல வந்து மசூதிகள் மற்ற காரியங்கள்லாம் கட்டி வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த இடத்த மட்டும் அவங்க வந்து ஒன்றும் செய்யலை. இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து இதுதான் இயேசு கிறிஸ்து பிறந்த இடம் என்று சொல்லி இருக்கிற அந்த தொழுவமாக இருந்த இடம் இது. இந்த இடத்த வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்க வந்துட்டு ஆலயம் கட்டி வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த இடம் மட்டும்தான் இருக்கிறதுலே பழங்காலத்துக்கு அழிக்கப்படாமல் இருக்கிற ஆலயங்களில் ஒன்றாக இருக்குது. இதுதான் நேட்டிவிட்டி சர்ச். நேட்டிவிட்டி ஸ்டோரியில் பார்க்குறோம் இல்லையா, நேட்டிவிட்டி சர்ச் அப்படிங்கிறது இதுதான் பெத்லஹேமில் இயேசு கிறிஸ்து பிறந்த மாட்டு தொழுவம் என்று கருதப்படுகிற அந்த இடம் இதுதான். உள்ள பார்த்தீங்கன்னா அவர் பிறந்த இடத்துல அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி ஒரு ஸ்டார் ஒன்று போட்டுருவாங்க. கிறிஸ்துமஸ் காலகட்டங்களில் இந்த இடம் ரொம்ப விசேஷித்தமானதாக இருக்கும். இது அந்த ஓல்டு டைல் ஃப்ளோர், அந்த மொசைக் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். இது குயின் ஹெலேனா அவங்க காலத்தில் பண்ணதில்லை, ஆலயம் கட்டப்பட்டப்ப இருந்த ஃப்ளோர் இதுதான். நேட்டிவிட்டி சர்ச் வந்திருக்கோம் பெத்லஹேம். கொஞ்சம் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இஸ்ரேல் தேசத்தில் வந்து பிப்ளிக்கல் சைட்ஸ், வேதாகமத்தில் நடந்த அநேக காரியங்கள், உண்மையாக இருக்கின்ற ஒரு காரியங்களை அங்கே கண்டுபிடித்து அந்த இடத்துலலாம் சர்ச் கட்டியிருக்கிறாங்க. சரிங்களா? ஆண்டவராகிய இயேசு பிறந்து அந்த முன்னணியில் வைக்கப்பட்ட இடம், அந்த முன்னணிகளை அவரை வைத்தார்கள் அல்லவா, அந்த இடம் மேஞ்சர் ஸ்கொயர் என்று சொல்லுவாங்க. இந்த ஏரியாவுடைய பேரே வந்து மேஞ்சர் ஸ்கொயர். இப்போ இங்கே பார்த்தது வந்து ஒரு மொசைக். இந்த மொசைக்கில் தான் 1ஆம் நூற்றாண்டிலலாம் என்ன செய்வாங்க என்று சொல்லி பார்க்கும்பொழுது இந்த மொசைக்கை வச்சு தான் ஒரு டிசைனை போடுவாங்க. ஓகே, அது ஒரு அடையாளம். அதுக்காக தான் இதை அப்படியே ஓப்பனாக வச்சுருக்குறாங்க. சில இடத்துல பார்க்கும்போது இந்த மொசைக்ஸ் வச்சு தான் மேப்பே போடுவாங்க. ஓகே, ஒவ்வொரு கலரு ஒவ்வொரு அந்த இதில் அந்த வரைபடமே அந்த ஏரியாவுடைய மேப் வரும். இந்த சர்ச்சுடைய ஒரு இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இஸ்ரேலில் இருக்கின்ற ஒவ்வொரு சபைகள் அல்லது ஒவ்வொரு முக்கியமான நிகழ்வுகள் நடந்த இடத்துல சபைகள் கட்டியிருக்கிறாங்க. முதலாவது பைசாண்டினியன்ஸ் அவங்களால கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் பார்க்கும் பொழுது பைசாண்டினியன்ஸுடைய காலம் 5ஆம் நூற்றாண்டு வரைக்கும், சரியா, 5-6ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பதாக முகமதியர் ஆட்சி வந்தது. அப்போது சலாதீன் என்று சொல்லி அவர் ஆட்சி செய்யும்போது என்ன பண்ணாருனாக்கா, எல்லா சபைகளையும் அவர் இடித்து அவர் மீண்டும் என்ன செஞ்சிட்டாருனாக்கா மசூதிகளை கட்டி வச்சிட்டார் ஒவ்வொரு இடத்துலையும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்க்கும் பொழுது 2ஆம் உலகப் போர், ஓகே, பிரிட்டிஷ் இந்த இதெல்லாம் வந்து செப்பரேட் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மீண்டுமாய் அந்த இடங்களெல்லாம் கண்டுபிடித்து அதை புதுப்பித்து என்ன பண்ணாங்கனாக்கா திரும்ப சர்ச் கட்டியிருக்கிறாங்க. இதுதான் இஸ்ரேலில் இருக்கின்ற ஹிஸ்ட்ரி. அதுலேயும் இந்த சர்ச் முக்கியமாக நேட்டிவிட்டி சர்ச் வந்து அது இருக்கிற இடத்தை விட்டு அசையாத இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கணும். அதுக்கு ஒரு காரணம் உண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா தூண்கள் நீங்கள் பார்க்கலாம், பல பில்லர்ஸ் இங்கே பின்னால் சைட்லேயும் இருக்குது, அந்த சைட்லேயும் இருக்குது. சரிங்களா? அப்போது இப்போ இந்த தூணை பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 18 தடவை இங்கே விசிட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஆகவே இப்போ மேலே வந்து இந்த தூணில் நல்லா அதுக்கு ஒரு பிளாஸ்டிக் மாதிரி போட்டு பாலிஷ் பண்ணி வச்சுருக்குறாங்க. சரியா? நான் வந்து பார்க்கும்போது என்னுடைய பழைய ஃபோட்டோங்களில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் பழமையான அந்த தூண்கள் அப்படியே இருந்துச்சு. அந்த லைம் ஸ்டோன் கவரிங்கில் செய்யப்பட்டு அந்த சுண்ணாம்பு கல்லினால் செய்யப்பட்ட தூண்கள். சரியா? அதில் பார்க்கும் பொழுது ஒரு எழுத்து இருந்தது. ஓகே, அந்த எழுத்தின் மொழி வந்து கிழக்கு மொழி. ஸோ அதில் யார் எழுதினது என்று சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஆண்டவராகிய இயேசுவை முன்னணியில் அடுத்து இருக்கும் பொழுது 3 சாஸ்திரிகள் வரும் பொழுது
அவர்கள் எங்கே கிழக்கிலிருந்து வருகின்றார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கடைசி ஒரு அந்த தூணில் அவங்களுடைய மொழியில் அதை வந்து எழுதுகிறாங்க. அது வர துர்க்கியாக இருக்கலாம், இல்லை அந்த காலத்தில் இருந்த ஒரு மொழி. அதை எழுதும் பொழுது அந்த ஈஸ்டர்ன் லாங்குவேஜில் இப்போ இந்த சலாதீன் மன்னன் அவர் வந்து எல்லாவற்றையும் இடிக்கும் பொழுது இதை பார்க்குறாரு. இதை பார்த்த உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா இதில் கையை வைக்கல. ஏன்னா இந்த ஆலயத்துக்கும் அவங்களுடைய தேசத்தின் ஜனக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கின்றது, ஆகவே அந்த மொழியில் எழுதியிருக்கிறாங்க என்று சொல்லி இப்போ இந்த 3 சாஸ்திரிகள் வந்ததில் இன்னொரு ஒரு பெரிய ஒரு நோக்கம், ஒரு ரகசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆலயத்தை இருக்கிற இடத்துல அப்படியே விட்டு விடுக்கிறவர். ஸோ ஆகவே நீங்கள் ஹிஸ்ட்ரியில் பார்த்தா கூட இந்த ஆலயம் மாத்திரம் 2000 வருடங்களுக்கு முன்பதாக ஆண்டவராக இயேசு பிறந்த அந்த இடம் அப்படியே ஆக்யூரேட்டாக கொஞ்சம் கூட அந்த பக்கம் இந்த பக்கம் நகராமல் இருக்கின்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். இன்னொரு விஷயம், நீங்கள் அந்த என்ட்ரன்ஸை பார்த்தீங்கன்னாக்கா என்ட்ரன்ஸ் ரொம்ப ஹைட் கம்மியாக இருக்கும். நமக்கே இந்த ஷோல்டருக்கு கீழே தான் வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த நாட்களில் மன்னர்கள் வரும்பொழுது அவங்க குதிரையில் வருவாங்க. ஸோ குதிரையில் வரும்போது டைரெக்டாக அவங்க வந்து என்ன செய்யக்கூடாது, உள்ளே அப்படியே என்ட்ரு ஆகக்கூடாதுன்னு சொல்லி அந்த என்ட்ரன்ஸை ரொம்ப ஷார்ட்டாக பண்ணி வச்சுருக்காங்க. ஆகவே ஒருவேளை அவங்க வரணுன்னா கூட அங்கே குதிரையை வெளியே வச்சுட்டு இவங்க உள்ளே பவுடவுன் பண்ணிட்டு தான் வரணும், குனிந்து தான் வரணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார், அவர் தேவாதி தேவனாக இருக்கிறார், அவர் கனத்துக்கும் துதிக்கும் பாத்திரராக இருக்கிறார். ஆகவே வரவங்கள்லாம் அது வந்து பவ் பண்ண தான் வரணும் என்று சொல்லி ஒரு காரணத்தினால ஒரு சின்ன அங்கே கேட்டு வச்சுருக்காங்க. நம்ம உள்ளே போயிட்டு அந்த கேவுக்குள்ளே போயிட்டு அந்த ஆக்சுவல் பிளேஸை நம்ம பார்ப்போம். ஸோ இந்த இடம் தான் ஆண்டவராகிய இயேசு. இப்போ மேலே இருக்கிறதெல்லாம் வந்து அதுக்கு பிறகு கட்டப்பட்டது. ஸோ 2000 years பிஃபோர் இதுதான் லெவல். ஓகே, ஸோ ஆகவே இந்த இடம் தான் வந்து அவர் பிறந்த உடனே அங்கே வைக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம்.